Hi everyone, welcome to Medicine YouTube channel. நம்ம இந்த வீடியோ வந்து ஆல்பெண்டசோல் அதை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து இட் இஸ் அ கான்ஜெனர் ஆஃப் த மீபெண்டசோல் விச் இஸ் அடுத்த வீடியோவில் வந்து இந்த வீடியோ மீபெண்டசோல்னால் என்னென்னு பார்ப்போம். இட் ஆக்ஷன் வந்து சிமிலராக இருக்கும் தோஸ் டு த மீபெண்டசோல், பட் இட் இஸ் பெட்டர் related and has an advantage of single dose administration in many cases. நான் வந்து இது கொஞ்சம் பெட்டராக இருக்கும், ஏன்னா இது வந்து சிங்கிள் டோஸ் அட்மினிஸ்ட்ரேஷனே மோஸ்ட் கேஸஸில் போதுமானதுன்னு சொல்கிறாங்க. இதோட அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் ஆர் சிமிலர் டு த மீபெண்டசோல், பட் தே ஆர் மைல்டர். இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீபெண்டசோலை பற்றி வீடியோ போடுறேன், ப்ளீஸ் டூ வாட்ச் இட். அதோட அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் என்ன, அதோட ஆக்ஷன்ஸ் என்ன, அதெல்லாம் எல்லாமே சிமிலராக தான் இருக்கும். பட் வந்து இங்கே ஒரு அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் வந்து மைல்டராக இருக்கும். ஆனால் வந்து இங்கே ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, ஒன் டைமில் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணாவே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. யூசஸ் இஸ் அ ட்ரக் ஆஃப் சாய்ஸ் ஃபார் ரவுண்ட் வார்ம், ஹூக் வார்ம் அண்ட் பின் வார்ம் இன்ஃபெஸ்டேஷன். ஹூக் வார்ம், ரவுண்ட் வார்ம், பின் வார்ம் இன்ஃபெஸ்டேஷனுக்கு இட் இஸ் அ சிங்கிள் 400 mg dose. Dose should be repeated after 2 weeks. For in pinworm infestation, to prevent the reinfection from the ova that have been matured later. இது வந்து ரீஇன்ஃபெக்ஷன் வரக்கூடாதுன்றதுக்காண்டி 400 mg டோஸை வந்து மறுபடியும் 2 வீக்ஸ் கழிச்சும் இன்னொரு இது போடணும். ஏன்னா வந்து ஓவாலேருந்து மறுபடியும் மெச்சூர்ட் ஆகிடக்கூடாதுன்ட்டு நம்ம இது சொல்கிறாங்க. ரவுண்ட் வார்ம் இன்ஃபெக்ஷன், பின்வார்ம் இன்ஃபெக்ஷன் அஸ் வெல் அஸ் த ஹூக் வார்ம் இன்ஃபெஸ்டேஷனுக்கு வந்து இது மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க இந்த ட்ரக்கை. ட்ரீகோசிஸ், டேப்வார்ம் அண்ட் Strongyloiditis requires 3-day treatment. Neurocystosis, albendazole is a drug of choice. Hyoid diseaseல வந்து albendazole is a drug of choice given for 4 weeks. இதான் எந்தெந்த டிசீஸுக்கு வந்து எவ்வளோ நாள் வந்து இந்த ஆல்பெண்டசோல் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீபெண்டசோலை பற்றி பார்ப்போம். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணாலும் சஜஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.